பரிதாபங்கள் யூடியூப் சேனல் மூலமா மக்கள் மத்தியில ரொம்பவே பிரபலமானவங்க தான் கோபி சுதாகர். இவங்க 2 பேருமே கிரவுட் ஃபண்டிங் முறையில படம் ஒன்று தயாரிக்க போறோம் அப்படின்னும் அதுக்காக மக்கள் கிட்ட நிதியும் கேட்டிருந்தாங்க. இதுக்கப்புறமா மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இவங்களுக்கு ஒரு ஆப் மூலயமா பணமும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட 6 கோடிக்கு மேல நிதி கிடைச்சதா சொல்லப்படுது. ஆனா அந்த படம் ஏன் எடுக்கல, எந்த அப்டேட்டும் ஏன் இல்லை அப்படின்னு ஏகப்பட்ட காரணங்கள் சொல்லாமையே மறைச்சிருக்காங்க. அண்ட் இப்போதான் அதற்கான விளக்கத்தையும் கொடுத்திருக்காங்க. எப்படி அந்த படம் எடுக்கிறது, கிரவுட் ஃபண்டிங் மூலமா எவ்வளோ பணம் வருது, அதை எப்படி நிர்வகிக்கிறது அப்படிங்கிறதுக்கெல்லாம் நாங்கள் ஒரு ஆள் போட்டிருந்தோம். பிரதீப் ஜெயக்கொடி அப்படின்னு சொல்றவருடைய பொறுப்புல தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் அவர் எவ்வளோ பணம் வருது, எப்படி நிர்வகிக்க போறோம் அப்படிங்கிற எல்லா கணக்கையும் கரெக்டாக கொடுத்துட்டு இருந்தாரு. ஆனா அதுக்கப்புறமா அவர் கொஞ்சம் கொஞ்சமா ஏமாத்தவும் ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறமா தான் அவரை பத்தி தெரிய வந்தது, அவர் இதை மாதிரி நிறைய மோசடிகள் பண்ணியிருக்காருன்னு. அதுக்கப்புறம் நாங்களும் அவர் மேல ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். 30 லட்சம் வரையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா எந்த ஒரு பணமும் அவர் எங்களுக்கு கொடுக்கல, கணக்கும் அவர் காட்டல. நாங்க அவர்கிட்ட ஏமாந்துட்டோம். சரி, மக்கள் நம்ம கிட்ட ஏமாந்ததா இருக்கக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக யூடியூப் சேனல் மூலமா யார் யாருக்கெல்லாம் பணம் கொடுக்க முடியுமோ அவங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக நாங்க முன் வந்தோம். சில பேருக்கு கொடுக்கவும் செஞ்சோம். ஆனா பல பேர் எங்களால கொடுக்க முடியல. அதுல சில பேர் நாங்க பரவாயில்ல, உங்களுடைய காமெடிக்கு நாங்க கொடுத்ததா நினைச்சுக்கிறோம், இதை பத்தி கவலைப்படாதீங்க, நீங்க படம் எடுக்கிற வேலையை பாருங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சப்போர்ட்டும் பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் ஹேட்ரட் இருக்க தான் செய்யுது. நாங்கள் ரொம்பவே ஏமாந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீலிங்காகவே ஷேர் பண்ணியிருக்காங்க கோபி சுதாகர்.